நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக சைனோசிட்டிஸ் தொந்தரவு, நாள்பட்ட சளி தொந்தரவு, ஆஸ்துமா தொந்தரவு, இது சார்ந்த உங்களுடைய கேள்விகளை இன்றைய டாக்டர் ஆன் கால்ல கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் சரண்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சைனசிட்டிஸ் ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கும் போது இவங்களுக்கு வந்து இது நாள்பட்டு இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கு வந்து மெடிசன்ஸ் எடுத்தாலும் அந்த சமயத்துக்கு தான் அந்த தலைவலியாக இருக்கட்டும், தலை பாரமாக இருக்கிறது குறையும். என்னதான் வந்து ஆவி பிடிச்சிட்டு சில ஹோம் ரெமெடிஸ்லாம் ஃபாலோ பண்ணாலும் கூட அவங்களுக்கு அந்த முகத்தில் இந்த வீக்கமாக இருக்கட்டும், தண்ணி சேர்றதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு தீர்வே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ சைனசிட்டிஸ் ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது என்ன நடக்குது ஆக்சுவலாக நம்மளுடைய உடம்புல? ஆக்சுவலி சைனசைட்டிஸ்ன்றது வந்து நம்மளுடைய உடம்பு சம்மந்தப்பட்ட ஒரு நோய் தான். ஆக்சுவலி சைனஸ்ன்றது வந்து நம்மளுடைய உடலில் ஒரு அமைப்பு தான். இப்போ நமக்கு முகத்தை சுற்றி ஒரு அமைப்பு இருக்கிற மாதிரி முகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் நம்ம வந்து சைனஸ்ன்னு சொல்கிறோம். அந்த சைனஸ் ஏரியாவில் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் நம்ம வந்து சைனசைட்டிஸ்ன்னு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறோம். இப்போது சைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா காற்று அறைகள் தான் வந்து சைனஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு உள்ளீடான ஒரு காற்று அறைகள் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு சைனஸ் ஏரியான்னு வந்து நம்ம சொல்லுவோம். இதுவே வந்து நம்ம முகத்தில் வந்து 4 ஜோடி காற்று அறைகள் வந்து இருக்குது. நம்மளுடைய கண்களுக்கு மேல் பக்கத்தில் 2 காற்று அறைகள் இருக்குது. கண்களுக்கு கீழ் பக்கத்தில், கன்னத்துக்கு உள் பக்கத்தில் 2 காற்று அறைகள் இருக்குது. 2 கண்களுக்கும் நடு பக்கத்தில் 2 காற்று அறைகள் இருக்குது. அதே மாதிரி கண்களுக்கு பின் சைடில் 2 காற்று அறைகள் வந்து இருக்குது. இந்த காற்று அறைகளில் வந்து வெறும் காற்று மட்டும்தான் வந்து நிரம்பி இருக்கணும். காற்றை தவிர வேறு ஏதாவது வெளிப்பக்கமாக வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்னாலேயோ, வைரஸ் பாக்டீரியா போன்ற தொற்றுகள்னாலேயோ, இல்லை வந்து ஏதாவது புகை, தூசி இந்த மாதிரியான வெளிப்பக்க காரணிகள் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, இல்லை சில பேருக்கு வந்து இந்த மகரந்த தாள்கள் தாவரத்தோட அந்த பூக்கள் வந்து நுகரும்போது அந்த மகரந்த துகள்களை வந்து சுவாசிக்கும் போது அது வழியாக கூட நம்ம மூக்கின் உள்பக்கமாக போகும்போது சில பேருக்கு வந்து அலர்ஜி ஃபார்மேஷன் உண்டாகலாம். சில பேருக்கு ரொம்ப நேரம் ஏசியிலே உட்காந்துருந்தாங்கன்னா அந்த குளிர்ந்த காற்று கூட சில பேருக்கு வந்து இன்ஃபெக்ஷனை ஃபார்ம் பண்ணலாம். இன்னும் சில பேருக்கு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணும்போதே வந்து ரொம்ப அடுக்கு தும்மல் மாதிரி வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு காலையில் எழுந்து சில்லுன்னு தண்ணியில் கை வச்சா வந்து அடுக்கு தும்மல் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து அந்த காற்று கண்ணறைகளில் நம்ம பாதிக்கும் போது, உள்பக்கமாக நம்ம சுவாசிக்கும் போது அந்த காற்று அறைகளுக்குள்ளே போகக்கூடிய கிருமிகள்னால பாதிப்புகள் உண்டாயிட்டு காற்று இல்லாமல் நீர் கோர்த்தோ, இல்லை வந்து கோலை மாதிரி சளி போன்ற உணர்வுகள் உள்ளே இருக்கும்போது, உள்ள கிருமிகள் வந்து தாக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சைனஸ் பகுதிகளில் ஃபுல்லாக நீர் நிரம்பி நம்ம மூக்கின் மூலமாக வெளித்தள்ள ஆரம்பிக்குது. இதை தான் நம்ம சைனசைட்டிஸ்ன்னு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறோம். நாள்பட்டு இது இருந்தது அப்படின்னா தொடர்ச்சியாக நமக்கு மூக்கின் உள் பகுதியில் வந்து சதை வளர்ச்சி கூட வர ஆரம்பிக்கலாம். ஓகே டாக்டர். அதே மாதிரி இந்த சைனஸ் ப்ராப்ளம் இப்போது டீனேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து வரதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, தலை குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தலை குளிச்சிங்கன்னா இன்னும் நீர் சேரக்கூடிய விஷயங்கள் வந்து இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சித்த மருத்துவத்தில் நீங்கள் சொல்லக்கூடியது உடல் சூட்டுனால கூட நமக்கு சைனஸ் ப்ராப்ளம் வரும், இந்த தலை பாரம் அப்படிங்கிறது இருக்கும், அப்போ நீங்கள் வந்து தலை குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றின ஒரு புரிதல் கொடுங்க. ஆமாம், சில பேருக்கு வந்து தலை வலி, தலை பாரம் வந்து வர ஆரம்பிக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் சைனசைட்டிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து மூக்கில் வந்து நீர் மாதிரி வடிய ஆரம்பிக்கும். 2 பக்கத்துலேயும் மூக்கு 2 பக்கத்துலேயும் வந்து வலி வர ஆரம்பிக்கும். தொட்டாலே தொடுற மாதிரி பெயின் இருக்கும். இந்த 2 சைடுமே பெயின் இருக்கும். அதே மாதிரி கீழே குனிஞ்சு நிமிர்ந்தாலும் அந்த 2 சைடு, கண்ணுக்கு மேல் சைட்லேயுமே வந்து நல்ல பெயின் வர ஆரம்பிக்கும். தலை ரொம்ப பாரம் வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு ரொம்ப அடுக்கு தும்மல் வர ஆரம்பித்து ஃபீவர் வரையும் கூட கொண்டு போய் விட ஆரம்பிச்சிடும். இதுக்கு நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப உடல் சூடு தான் மெயின் ரீசனாக நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ நம்ம சொல்கிற மாதிரி தொடர்ந்து நம்ம அதை பேசிகிட்டு இருக்கோம். ஒரு பாத்திரத்தில் நீர் வச்சு கொதிக்க வச்சோம் அப்படின்னா மேல் பக்கத்தில் ஆவி எழும்பி மேலே தான் வந்து போய் ஒரு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தட்டில் தான் போய் படிமான ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய பாடியிலையும் நடக்குது. நம்மளுக்கு உடலில் வந்து உஷ்ணம் சேர சேர என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தலைக்கு தான் போயிட்டு அந்த உஷ்ணம் வந்து தலையில் நீர் கோர்க்க ஆரம்பிக்கும். அந்த விஷயம் தான் இப்போது வந்து ஒரு மேகத்தில் வந்து நீர் கோர்க்கிற மாதிரி தான் நம்ம தலையில் வந்து அந்த சைனஸில் நீர் கோர்க்க ஆரம்பிக்குது. நமக்கு கீழே குனியும் போது மூக்கில் வந்து சொட்டு சொட்டாக நீர் வடிய ஆரம்பிக்கும். இந்த பாதிப்புகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா அது நாள்பட சைனசைட்டிஸாக மாற ஆரம்பிச்சிடும். குரானிக் சைனசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் இதுக்கான நிறைய மூலிகை மருந்துகள் வந்து இருக்குது. இதெல்லாம் ரெகுலராக நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா ட்ரெயின் ஆகிட்டு மறுபடியும் அந்த காற்று கண்ணறைகளில் வந்து காற்றுகள் மட்டுமே வந்து நிரம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து உண்டாக்கி கொடுத்துரும்.
ஓகே, இந்த சைனசிட்டிஸ் ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடி இதனுடைய சிம்டம்ஸ் வந்து எப்படி இருக்கும்? அது சைனஸ் கண்டிஷன்ல கொண்டு போய் விட போகுது அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? சைனஸ் இப்போது நமக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா ரொம்ப உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருந்தது, அது ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தான் ஆரம்ப காலகட்டத்தில் சீக்கிரம் ஒரு இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிக்கும். இப்போ ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, லோ பர்த் வெயிட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைங்க, அதே மாதிரி குறை மாசத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைங்க, இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு கூட நாள்பட ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகவே இருக்கும். அவங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து சரியான முறையில் வந்து வளர்ச்சியாக இருக்காது. அவங்களுக்கு வந்து சத்தான உணவுகள், நல்ல ஒரு சரிவிகித உணவுகள் வந்து நம்ம கொடுக்கணும். ஆரம்பத்துலேருந்தே கொடுக்க ஆரம்பிக்கணும். அவங்களுக்கு எப்போ நம்ம உணவு கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ, ஒரு 6 மாதத்தில் வந்து உணவு கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அப்போலேருந்தே அவங்களுக்கு வந்து ஒரு சரிவிகித உணவுகள், நோய் எதிர்ப்பு சக்தி பெருக்கக்கூடிய உணவுகள் வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி தாய்ப்பால் கொடுக்கறதுமே வந்து 2 வருஷத்துக்கு கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கணும். அப்போ தான் அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய IgAன்னு சொல்லக்கூடிய அந்த இம்யூனோகுளோபின் அந்த குழந்தைங்களுக்கு வந்து போய் சேர்ந்துட்டு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நல்லபடியாக வந்து உற்பத்தியாக விடும். நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா பெருக பெருக அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட வந்து ஒரு அலர்ஜி ஃபார்மேஷன் வந்து எதுவுமே வராது. இந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாகவே ரொம்ப நாள் வந்து இருந்தது அப்படின்னா அதுவே வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு டஸ்ட்டு இருக்கிற ஏரியாவுக்கு போனாலோ இல்லை வந்து ஒரு ட்ராவல் பண்ணும்போது ஒரு சின்ன டஸ்ட்டு நம்ம மூக்குக்குள்ளே சுவாசித்தாலோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து தும்மல் வர ஆரம்பிச்சிடும். அடக்கு தும்மல் ஒரு 10-15 தும்மல், சில பேர் 50-60 தும்மல் கூட போடுவாங்க. தொடர்ச்சியாக போட்டுட்டு வரும்போது மூக்கில் வந்து நீர் வடிகிறது, தலை பாரமாக வர ஆரம்பிக்கிறது, கண்ணெல்லாம் நல்லா ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு வந்து மூச்சு திணற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான பாதிப்புகள் படிப்படியாக வர ஆரம்பிச்சிடும். இன்னும் பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக அந்த மூக்கிலேருந்து வரக்கூடிய நீரே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நல்ல கலர் மாறிட்டு நல்ல ரெட் கலரில் நம்மளுடைய ரத்தம் கலர்லேயே வந்து வர ஆரம்பிச்சிடும். அந்த நீர்லேயே உள்ளே இருக்கக்கூடிய சைனஸ் ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா நாள்பட இருக்கும்போது இந்த மாதிரியான பாதிப்புகள் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஃபீவர் வர ஆரம்பிக்கும். இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து சரி பண்ண ஆரம்பிச்சிடணும். நமக்கு ரொம்ப அடிக்கடி ஜுரம் வருது, அடிக்கடி சளி பிடிக்குது அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கக்கூடிய உணவுகள் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிடணும். ஓகே டாக்டர், நம்ம சைனசிட்டிஸ் ப்ராப்ளம் பற்றி பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேரு கீதா. எந்த ஊர்ல இருந்து? சென்னை. சரி, யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்காக தான். உங்க வயசு 60. உங்க கேள்வியே கேட்கலாமா? சரி, எனக்கு அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு உங்களுக்கு? எனக்கு ரொம்ப முதுகு வலிக்குது. சரிம்மா. ஷோல்டருக்கு வலது ஷோல்டருக்கு கீழே. சரி, முதுகுல எந்த இடத்துல வலி இருக்குமா? நடு முதுகா இல்ல கீழ் பக்கத்துல? கீழே. சரிம்மா, எவ்வளவு நாளா இருக்குமா? எனக்கு ஒரு 5-6 வருஷமா இருக்கு. 2 வருஷம் முன்னாடி பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தது. சரி. திருப்பி வர ஆரம்பிச்சிருக்கு. சரி. அதே போல 4வது விரல் வேலை செய்யல, தொட்டா ஒன்றும் தெரியல. கால் மதப்பா இருக்கா? ஆமா. சரிம்மா. சரி, நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்போ முதுகில் வந்து நடு முதுகில் வலி இருக்குன்னும் போது L4 L5 டிஸ்க் தான் அந்த இடத்துல வந்து இருக்கும். அந்த இடத்துல வந்து தேய்மானம் இருந்தாலும் இல்லை வந்து டிஸ்க் பல்ஜ் இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருந்தாலும் 2 எலும்புகளுக்கு நடுவில் போகக்கூடிய நரம்புகள் எல்லாத்தையுமே அது வந்து பாதிக்க ஆரம்பிச்சிடும். 2 எலும்புகள் சேர்ந்து ஒரு நரம்பை வந்து அழுத்தும் போது அந்த நரம்புக்கு வந்து சரியான முறையில் வந்து ரத்த ஓட்டம் போகாது. இப்போ நம்ம இடுப்புலேருந்து கால் வரைக்கும் வரக்கூடிய ஒரே பெரிய நரம்பு நம்ம உடம்புலன்னு கேட்டிங்கன்னா சயாட்டிக் நரம்பு. அந்த நரம்பு வந்து லாஸ்ட் நம்ம கால் பாதம் நுனி வரைக்கும் வந்து வரக்கூடியது. இந்த நரம்பை நம்ம வந்து ரெகுலராக வந்து அழுத்தம் கொடுத்துட்டே அந்த L4 L5 டிஸ்க் வந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தது அப்படின்னா அந்த நரம்புக்கு ரத்த ஓட்டம் வராது. உங்களுக்கு கால் எந்த சைடு நரம்பு வந்து பாதிச்சிருக்கோ அந்த காலில் வந்து வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு ஆரம்பத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்தி ரொம்ப வந்து ட்ராவல் இதெல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு வரணும். ரொம்ப நேரம் உட்கார்ந்து செய்யக்கூடிய வேலைகள் இதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வாங்க. கால் கீழே தொங்க போட்டு உட்கார்ந்துருக்காமல் வந்து கொஞ்சம் காலை மேலே உயர்த்தி வச்சு உட்காரணும். அதே மாதிரி தூங்கும் போதும் காலை வந்து உயர்த்தி வச்சு படுக்கணும். அப்போ தான் வந்து காலுக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப தேங்காது. இந்த மாதிரியாக நம்ம ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது அந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். தலைக்கு வந்து தலகாணி வைக்காமல் பெட்டில் படுக்காமல் தரையில் படுக்கிற மாதிரியான ஒரு டெய்லியும் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த முதுகு தண்டுவடம் வந்து நேராக ஆரம்பிச்சிடும். அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸு, டிஸ்க் பல்ஜ் இதெல்லாமே படிப்படியாக சரியாக ஆரம்பிச்சிடும். நம்ம RJR மருத்துவமனையில் இதுக்காக கடிவஸ்தி வந்து செஞ்சிட்ருக்கோம். பஞ்சகர்மா தெரப்பியில் கடிவஸ்தி நம்ம செய்யும் போது அந்த ஆனலார் க்ளோசர் எல்லாத்தையுமே நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டு அந்த டிஸ்க் பல்ஜ் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே நல்லா உள்ளே போயிட்டு மறுபடியும் வெளியில் வராமல் இருக்கும். இது தொடர்ந்து வந்து ஒரு 6 மாத சிகிச்சை எடுத்துக்கணும். நம்ம பண்ணக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகளும் தொடர்ந்து எடுத்துக்கும் போது தான் படிப்படியாக இந்த வலிகள், வீக்கம் அந்த எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? நான் ஆம்பூர்ல இருந்து ரேவதி பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்க வயது என்ன? என்னோட வயது வந்து 22. 22. உங்க கேள்வியை கேட்கலாமா? அம்மா வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு உங்களுக்கு? எனக்கு irregular பீரியடா இருக்குது மேம். சரிம்மா, எவ்வளோ நாளாக எனக்கு இருக்கு? ஏஜ் இது வந்து ஒரு 6 மந்த்தா இருக்குது மேம். சரி, இர்ரெகுலரானா மாதம் மாதம் ரெகுலராக வராமல் எத்தனை மாதத்துக்கு ஒரு டைம் வருது? 2 months 1 வருது. ம் 3 மந்த்துக்கு ஒரு முறை வருது. அந்த மாதிரி irregular-ஆ இருக்குது மேம். ரெகுலரா வரவே இல்லை பீரியட். சரிம்மா, ஸ்கேன் ஏதாவது பண்ணி பார்த்துருக்கீங்களா? எதுவும் பண்ணல மேம். உடம்பு வெயிட் அதிகமாகிட்டே போகுதா? ஆமா மேம். சரிம்மா, சரி, நான் சொல்கிற மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, சரி பண்ணிடலாம். உடம்பு வெயிட் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னா சில பேருக்கு வந்து பீரியட்ஸ் வந்து தள்ளி தள்ளி போக ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து ஆரம்பத்திலே நம்ம பார்க்கணும். நம்ம வந்து கொஞ்சம் தைராய்டு டெஸ்ட் வந்து ரெகுலராக பண்ணிட்டு வரணும். ஒரு வருடத்துக்கு ஒரு டைம் ஆகுது தைராய்டு டெஸ்ட் வந்து எடுத்துகிட்டு வரணும். உடம்பு வெயிட் அதிகமாகிட்டே போகிறதுனால தைராய்டு ப்ராப்ளம்னாலையும் சில பேருக்கு வந்து உடம்பு வெயிட் போடும். சில பேருக்கு வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்து 2 மாதத்துக்கு ஒரு டைம் வருது. சில பேருக்கு வருடத்துக்கே 2 டைம் 3 டைம் தான் வர ஆரம்பிக்கும். இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் அடி வயிற்றுக்கு எக்ஸசைஸ் வந்து ரெகுலராக பண்ணிட்டு வரணும். அடி வயிற்றுக்கும் அந்த கர்ப்பப்பையை சுற்றி இருக்கக்கூடிய தசைகளுக்கும் ரெகுலராக வந்து நம்ம கீழே குனிஞ்சு நிமிர்ந்து செய்யக்கூடிய வேலைகள், அன்றாட வேலைகள் வந்து ரெகுலராக கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு வாங்க. அதே மாதிரி தோப்பு கரணம் வந்து போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த அடிவயிற்று பகுதிகளுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள் எல்லாமே கரையக்கூடிய வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே உண்டாகி கொடுத்துரும். அதே மாதிரி நீர்க்கட்டிகள் வந்து நம்மளுடைய முதிர்ந்த உள்ளே இருக்கக்கூடிய கருமுட்டைகள் வந்து சரியான முறையில் வெளியே வரலை அப்படின்னாலே அது வந்து உள்ளே தேங்கிட்டு நீர்க்கட்டிகளாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கருஞ்சீரகம் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். கருஞ்சீரகம் நல்லா வீட்டிலே நல்லா வாங்கிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க, வறுத்துட்டு. இதை ரெகுலராக ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 5 கிராம் அளவுக்கு டெய்லியும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தேனில் கலந்து இல்லை சுடுதண்ணியில் கலந்தோ ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த நீர்க்கட்டிகள் படிப்படியாக நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நிறைய ஜங்க் ஃபுட்ஸ், பேக்கெட் ஃபுட்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேரு? காரைக்குடி ஜெயந்தி, காரைக்குடியில இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்காக? எங்க அண்ணனுக்கு 35 இயர்ஸ் ஆகுது. ஓகேம்மா, அவங்களுக்கு ஒரு 2 சைடா கை கால் வரல மேடம். ஒரு நாள் வேலைக்கு போயிருந்தாங்க, அப்பயே கீழே விழுந்துச்சு, காலு கொஞ்சம் இதுவா. ஓகே, சரி, இப்போ நடக்கிறாங்களாம்மா அவங்க? வச்சு மெதுவா நடக்கிறாங்க, ஒருத்தவங்க ஹெல்த்தோட தான் நடக்கிறாங்க. சரிம்மா, கை அந்த அடிபட்டது அதே மாதிரி தான் இருக்கா இல்லை நார்மல் ஆயிடுச்சா? இப்போ அடிபட்டது அதே மாதிரி தான் இருக்குது. சரிம்மா, சரி, வேறு ஏதாவது சுகர், பிபி அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருக்கா? பிபி அதிகமா இருக்குது அவங்களுக்கு. சரிம்மா, ஏஜ் என்ன சொன்னீங்க? 35. ஓகே, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. பிபி சில பேருக்கு ரொம்ப ஹையாகவே இருந்தது அப்படின்னா சில பேர் வந்து ஆல்கஹாலிக் ஹேபிட் வந்து இருக்கும். அதோடு சேர்ந்து சிகரெட்டு இந்த மாதிரி ரெகுலராக இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா பிபி வந்து அவங்களுக்கு நார்மலுக்கே வராது, ரொம்ப ஹையாகவே இருக்கும். தொடர்ந்து இது மாதிரியே இருந்துகிட்டு இருந்தது, ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு தொடர்ந்து இதே மாதிரி ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டே இருந்தது. இல்லை வந்து சுகர் வந்து கண்ட்ரோலுக்கு வராமல் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் வந்து ரெகுலராக 2-3 வருஷத்துக்கு இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா சில பேருக்கு வந்து 30-35 ஏஜ்லேயே கூட ஸ்ட்ரோக் வர ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து இந்த ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் ஆகுது ரெகுலராக நம்ம செக்கப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நார்மலுக்கு கொண்டு வர பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டிலே நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. பிபி வந்து கொஞ்சம் நார்மல் ஆகிடும். சீரகம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து லெமன் ஜூஸில் வந்து ஒரு 50 கிராம் சீரகம் வந்து லெமன் ஜூஸில் ஊற வச்சுக்கோங்க. ஓவர் நைட் வந்து ஊற வச்சுட்டு காலையில் வந்து நல்லா வெயிலில் உலர்த்திட்டு அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு அதில் டெய்லியும் ஒரு 2 கிராம் அளவுக்கு தேனில் குழச்சி காலையில் நைட்டு 2 வேளை வந்து கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அன்கண்ட்ரோல்டாக இருக்கக்கூடிய பிபி, ரொம்ப ஹையாக இருக்கக்கூடிய ப்ரெஷர், ரொம்ப லோவாக இருக்கக்கூடிய ப்ரெஷர் இது எல்லாமே வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பிபி ரொம்ப ஹையாக இருந்ததே அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரோக் வர ஆரம்பிக்கும். கீழே விழுந்ததுனால வரக்கூடிய வலிகளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரோக்குக்கான பாதிப்பா இல்லை கீழே விழுந்ததுனால உங்களுக்கு வந்து கை காலில் வந்து பாதிப்பு இருக்கான்றதை பார்த்துட்டு முறையான மருத்துவம் அதற்காக எடுத்தீங்க அப்படின்னா விரைவிலே சரியாகி கொடுத்துருமா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ரெங்கம்மாள் மேம். எந்த ஊர்லேருந்துமா? தென்காசி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் மேம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கா தாங்க. உங்கள் வயது என்னம்மா? 47 மேம். தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? அம்மா வணக்கம். மேம் வணக்கம் மேம். சொல்லுங்க. எனக்கு 47 வயசாகுது மேம். சரிம்மா, என்ன தொந்தரவுமா உங்களுக்கு?
இங்க நீர் வந்து சொட்டு சொட்டா வந்தது. அதுக்கப்புறம் சூடு பட்டது. அதனால டாக்டரை போய் பார்த்தோம். சரிம்மா. அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல சினப்பை நீர் கட்டி இருக்கு. நாங்க சரிம்மா. ஏஜ் என்னம்மா உங்களுக்கு? 47 மேம். 46. வெள்ளைப்படுதல் பிரச்சனை ஏதாவது இருக்குங்களா? ஆமா, அது இருக்குங்க. இருக்கு. சரிம்மா. நான் சொல்ற மாதிரி ஃபைப்ராய்டு கொஞ்சம் இருக்குனாங்க. என்னம்மா? ஃபைப்ராய்டு இருக்குனாங்க. ஃபைப்ராய்டும் இருக்கு. கட்டியோட சைஸ் என்ன சொன்னாங்களா? அந்த நீர் கட்டி வந்து 3.3 சென்டிமீட்டர் சொன்னாங்க. சரிம்மா. சரி, நிறைய இருக்குங்களா இல்லை ஒன்று மட்டும்தான் இருக்குன்னு சொன்னாங்களா? இல்ல, 2 நீர் கட்டி வந்து 2 சைடு இருக்கு. 2 சைடும் இருக்கு. சரி, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கட்டிகளோட சைஸ் வந்து 3 சென்டிமீட்டர் தான் இருக்குன்னும் போது ரொம்ப ஓரளவுக்கு சரி பண்ணக்கூடியது தான். ஆப்ரேஷன் பண்ணி சில பேர் வந்து சின்ன சின்ன கட்டிகளை கூட ரிமூவ் பண்ணுறாங்க. சில பேர் வந்து லேப்ரோஸ்கோப்பி பண்ணி அந்த கட்டிகள்லாம் உடச்சி விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான விஷயம். இதை ரெகுலராக நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா மறுபடியும் அந்த நீர்க்கட்டிகள் உருவாக தான் செய்யும். இப்போ நம்மளுக்கு உருவாகக்கூடிய சினை முட்டை வந்து சரியான அளவில் வந்து ஃபார்ம் ஆகிட்டு அது வெளியில் வந்து வரணும். நமக்கு ஓவுலேஷன் டைம்னு சொல்லுவோம். அந்த டைமில் வந்து வெளியில் வரணும். அந்த கருமுட்டைகள் வந்து சரியான முறையில் வெளியில் வராமல் நம்மளுடைய சினைப்பையிலே தேங்கி நின்றுச்சு அப்படின்னா அது அந்த முதிர்ந்த சினைப்பை முட்டைகள் தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீர்க்கட்டிகளாக உருமாற ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து வந்து ஒரு சைடு ஒவ்வொரு மாதமும் வந்து ஒவ்வொரு சைடில் இருக்க ஓவரியிலேருந்து வந்து நமக்கு கருமுட்டை வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். 2 சைடு ஓவரிலையும் உங்களுக்கு நீர்க்கட்டி இருக்குது அப்படின்னா ரொம்ப பாதிப்பு அதிகமாக தான் இருக்குது. இதுக்கு கொஞ்சம் ஆரம்பத்திலே கவனம் செலுத்தி பார்த்துட்டு வரணும். டெய்லியும் நைட்டில் வந்து வெந்தயம் வந்து ஊற வச்சு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டுட்டு வாங்க. ஈஸ்ட்ரோஜன்ற ஹார்மோன் வந்து அளவுக்கு அதிகமாக சுரந்தாலும் இல்லை வந்து சரியான முறையில் வந்து சுரக்காமல் இருந்தாலும் இந்த நீர்க்கட்டிகள் வந்து ரெகுலராக ஒருத்தருக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். உடம்பு வெயிட்டுமே ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிடும். இந்த வெந்தயம் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது கர்ப்பப்பைக்காக சிறப்பாக போகக்கூடிய அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான்னு சொல்லக்கூடிய அந்த 2 ஹார்மோன்ஸும் வந்து இம்பேலன்ஸ் ஆகக்கூடிய சிச்சுவேஷன் வந்து வராது. நார்மலாக வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துமே நல்லா ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு பாதிப்புகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் பிசிஓடிக்காக சிறப்பாக ஒரு மூலிகை எண்ணெய் வந்து கொடுத்துட்ருக்கோம். இதை ரெகுலராக பீரியட்ஸ் டைமில் வந்து 50 ml வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது 3-4 மாதங்கள்லேயே அந்த நீர்ப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள் கருப்பையில் இருக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பை கட்டிகள் சொல்லக்கூடிய அந்த 3 சென்டிமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே நல்லா கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். மாதம் மாதவிடாயும் உங்களுக்கு ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, கேட்குதுமா? உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? கல்பனா மேம், ரகுநாதபுரத்துலேருந்து. ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்கு தான் மேம். உங்கள் வயது என்ன? 30 மேம். சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாம். மேம், உடம்பு ஃபுல்லாக அரிப்பு இருக்கு மேம், சொரியாசிஸ் மாதிரி பாதி இருக்கு உடம்புல. சரிம்மா. எந்தெந்த இடத்துலலாம் இருக்குமா? கையில் பாதி இருக்கு, உடம்புலையுமே உள்ள இருக்கு மேம், முதுகு இது மாதிரி. சரி, காலில் இருக்கா? இருக்கு மேம். சரிம்மா. தலையில் பொடுகு மாதிரி ஏதாவது இருக்குங்களா? பொடுகு இருக்கு, நிறையவே இருக்கு மேம். சரி, எவ்வளோ நாளாக இருக்குமா இந்த தொந்தரவு எல்லாம் உங்களுக்கு? 2 இயர்ஸா மேம். 2 இயர்ஸாக இருக்குது. இப்போ வந்து அதிகமாக இருக்கு. சரிம்மா. சரி, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, சரி பண்ணிடலாம். சொரியாசிஸ் வந்து 2 இயர்ஸாக இருக்குன்னும் போது ஆரம்பத்திலே உங்களுக்கு வந்து தலையில் தான் பொடுகு மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கு கவனம் செலுத்தாமல் அது பொடுகு நார்மலாக நம்ம விட்டுட்டாங்க அப்படின்னா அது கீழே இறங்கிட்டு புருவம், கழுத்து, அதே மாதிரி கைகளில் அந்த தலையை வந்து சொரியும் போது நகங்களில் அந்த நகத்தில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனே நமக்கு கை கால்களில் சொரியும் போது என்ன ஆகும்னா உடம்புல எந்த இடத்துல நம்ம ரொம்ப சிவியராக இருக்கோ அந்த இடத்துல வந்து நிறைய சொரிஞ்சிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப சிவியராக ஆரம்பிச்சிடும். இதற்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பரங்கி பட்டை அப்படி இல்லைன்னா பரங்கி சக்கைன்ட்டு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது ஒரு 50 கிராம் வாங்கிட்டு துளசியோட இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலையை வந்து நல்லா சாறு எடுத்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக துளசி சமூலமே ஃபுல்லாக ஒரு செடி ஃபுல்லாகவே போட்டு சாறு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இலைகள் மட்டும் கிடச்சிது அப்படின்னா அந்த இலைகளோட சாறு எடுத்துகிட்டு அந்த பரங்கி சக்கையை வந்து நல்லா அதில் ஊற வச்சுடுங்க. அந்த துளசி இலையில் நல்லா ஊற வச்ச பரங்கி சக்கை வந்து 2-3 நாள் திருப்பி வந்து நீங்கள் அந்த சாறு ஊற்றி ஊற வைக்கணும். நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா வெயிலில் உலர்த்திட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி ஜலிச்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. அது டெய்லியும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் பாலில் கலந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. அந்த பவுடர் ஒரு 2 கிராம் அளவுக்கு டெய்லியும் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய அரிப்பு, நமைச்சல், அந்த தோல் உரிகிறது, சில பேருக்கு செதிலாக உரியும், பெரிய தோலாகவே உரிய ஆரம்பிக்கும். ரொம்ப நாள் பாதிப்புகள் இருக்கும்போது இந்த பாதிப்புகள் வர ஆரம்பிக்கும். இது எல்லாமே இந்த மருந்து சாப்பிடும்போது உங்களுக்கு படிப்படியாக அந்த நமைச்சல் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். மேலே இருக்கக்கூடிய தோலுமே உங்களுக்கு நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து ஒரு 2 மாதம் பண்ணிவிட்டு மேலும் உங்களுக்கு வந்து பாதிப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது அப்படின்னா நம்ம மருத்துவமனைக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக சொரியாசிஸ்க்காக மேல்புறமாக தேய்க்கக்கூடிய ஆயில் வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா 3-4 மாதங்கள்லேயே முழுமையாக சரியாயிட்டு வந்துடலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம்.
வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. டாக்டர் ஆன் கால் பேசுறேன். உங்க பேருமா? ஜெயா. சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான். உங்க வயது என்னம்மா? பேரு ஜெயா, எனக்கு வயசு 28 ஆகுது. ஓகே, உங்க கேள்வியை மட்டும் கேளுங்க. ஓகேங்க. அம்மா வணக்கம். மேம், எனக்கு வயசு 28 ஆகுது. சரிம்மா. இன்னும் என்னம்மா? எங்களுக்கு குழந்தை இல்ல, கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. சரிம்மா. வேற சடனா போட்டுட்டே இருக்கு. கர்ப்பப்பையில ஏதாவது ஸ்கேன் பார்த்திருக்கீங்களா? இல்ல, இன்னும் ஸ்கேன்ல. சரிம்மா. ஆனா எனக்கு பீரியட்ஸ் வந்து லேட்டா தான் வருது. ஆமா. சரி. 2 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் வருது. சரி சரிம்மா, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு பீரியட்ஸ் லேட்டாகவே வருது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கேன் ஒரு வாட்டி எடுத்து பார்க்கணும். கர்ப்பப்பையில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சில பேருக்கு வந்து கர்ப்பப்பை வாயில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கும். சரியான முறையில் வந்து வளர்ச்சி இருந்திருக்காது. சில பேருக்கு வந்து கர்ப்பப்பையோட சைஸே வந்து சின்னதாக இருக்கும். அது அப்படியும் இல்லாமல் சில பேருக்கு வந்து சினைப்பை நீர்க்கட்டி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி வந்து ரெகுலராக இருக்க ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு மாதம் பீரியட்ஸ் வந்து சரிப்படியே வராது. ஒரு 28 நாளுக்கு ஒரு டைம் வந்து சைக்கிள் வந்து ரெகுலராக வர ஆரம்பிக்கணும். மாதம் 28 நாள் தான் உங்களுக்கு வந்து மினிமம் வந்து சைக்கிள் வர ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி ரெகுலராக வரல, இல்லை நாள் வந்து 2-3 நாள் தள்ளி போகுது, இல்லை 10 நாள் வந்து தள்ளி போகுதுனாலே அதுக்கு ஆரம்பத்திலே கவனம் செலுத்தி பார்க்கணும். இது ஆரம்பத்தில் ஒரு 10 நாள் 15 நாள் தள்ளி போகும். சில பேருக்கு அப்படியே ரொம்ப தள்ளி போயிட்டு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு டைம் கூட பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும். இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ரெகுலராக நீங்கள் வீட்டில் வெத்தலை இருக்கும் பார்த்தீங்களா, கம்மாறு வெத்தலை, கருப்பு வெத்தலைன்னு சொல்லுவோம். இந்த வெற்றிலை வந்து ஒரு 2 எடுத்துகிட்டு அதோட காம்பு நடுநரம்பு இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வெற்றிலை வந்து நல்லா அரைச்சி நல்லா ஒரு மிக்சியில் வந்து நல்லா போட்டு அரைச்சிக்கோங்க. அதோட மிளகு தூள் வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு எடுத்து போட்டுட்டு இஞ்சி ஒரு துண்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதை ஒரு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்து தண்ணியில் கலந்து ஒரு 200 ml தண்ணியில் வந்து நல்லா கரைச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 5 minutes வச்சுட்டிங்க அப்படின்னா அடியில் வந்து மாவு மாதிரி படிஞ்சிரும். படிஞ்சதுக்கப்புறமா மேலே இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் எடுத்து நீங்கள் இருத்துட்டு அதை மட்டும் ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க. குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சினைப்பையில் வந்து நீர் முட்டை வந்து கருப்பை முட்டை வந்து ரெகுலராக வளர ஆரம்பிச்சிடும். அது நார்மலாக வந்து உள்ளே இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியமில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலுமே அது நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தாலுமே சரியாக ஆரம்பிச்சிடும். மேலும் ரொம்ப பாதிப்புகள் ஜாஸ்தி இருந்தது, ரொம்ப நாள் வந்து பீரியட்ஸ் வராமே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இதுக்காக சிறப்பாக வந்து பீரியட்ஸ் வரதுக்காக சிறப்பாக வந்து எண்ணெய் வந்து கொடுத்துட்ருக்கோம். இது சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கங்க. வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் ரித்திகா. ஓகே, நான் தேனியில இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்காக தாங்க. உங்க வயது என்ன? என் வயசு 35. சரி, உங்க கேள்வியை மட்டும் கேட்கலாம். எனக்கு மேல எல்லாம் ஒரே அரிப்பா ஆயிடுச்சு. எவ்வளோ நாளாக இருக்குமா அந்த அரிப்பெல்லாம்? இது ஒரு 3 மாசமா இருக்குது. அப்படி லைட்டா தான் அப்படி வேர்க்குரு கொட்டின மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்தா சொரிய நிறைய அதிகமா ஆயிடுச்சு. சரி, சொரியெல்லாம் பாத்தீங்களாமோ அதே மாதிரியே வந்துருச்சு, வெள்ளை வெள்ளையா. சரி, நீர் மாதிரி வடியுதா இல்லை ரொம்ப ட்ரையாக இருக்கா தோல்? இல்ல, ட்ரையா தான் இருக்குது. தோல் ட்ரையாக தான் இருக்கு. ஆமா. சரி, வீட்டில் வேற யாருக்காவது இந்த பாதிப்பு இருக்காமா? இல்ல, இப்ப யாருக்குமே இல்ல. முன்னாடி இருந்துச்சுன்னு சொன்னாங்க, எங்க தாத்தாக்கு இருந்துச்சு அந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. சரி சரி, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. தோல் வந்து ட்ரை ஆகிட்டே இருக்குது, தலையிலேருந்து கால் வரையுமே இந்த பாதிப்பு இருக்குது அப்படின்னா இது சோரியாசிஸ் மாதிரியான தோற்றம் தான் வந்து இருக்கும். இதுக்கு வந்து மேலே வந்து தோல் வந்து ட்ரை ஆகாமல் மேலே ஆயில் அப்ளை வந்து ரெகுலராக பண்ணிகிட்டே வரணும். ஆயில் வந்து அப்ளை பண்ணி ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து தோல் வந்து ட்ரை ஆகாது. அதே மாதிரி தண்ணியும் வந்து ரெகுலராக நிறைய எடுத்துகிட்டு வரணும். ஒரு 20 கிலோவுக்கு 1 லிட்டருன்ற சதவீதத்தில் நீங்கள் ஒரு 60 கிலோ இருந்தீங்க அப்படின்னா 3 லிட்டர் தண்ணி ரெகுலராக எடுத்துகிட்டு வரணும். 3 லிட்டர் தண்ணி ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது பாடி வந்து ஸ்கின் ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கும். அதுவும் இல்லாமல் புளி வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பால் சேர்ந்த பொருட்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு வாங்க. டீ, காஃபி, அதே மாதிரி தயிர், மோர் இது எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. கொஞ்சம் வந்து கரப்பான் பொருட்கள்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வரணும். கத்திரிக்காய், கருவாடு, சீ ஃபுட்ஸ் இது எல்லாமே அவாய்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே அந்த ஸ்கின் டிசீஸ் எல்லாமே சரியாயிட்டு வந்துடும். இதுக்கு மேல் பக்கமாக குப்பை மேனியில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா ஃப்ரெஷ் லீவ்ஸாக வந்து எடுத்துகிட்டு நல்லா அரைச்சிட்டு அதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு அதை உடம்பு ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி ரெகுலராக குளிச்சுட்டு வாங்க. சோப்புக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல எஃபெக்ட் இருக்கும். அதே மாதிரி நல்லா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து ட்ரை ஆகாமல் டெய்லியும் ஒரு 2 டைம் 3 டைம் உடம்பு ஃபுல்லாகவே அப்ளை
பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் பிற்காலத்தில் வந்து சொரியாசிஸாக மாறாமல் வந்து முன்னாடியே பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், உங்கள் பேருமா? வணக்கம். ம், நான் கரூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சரிம்மா. யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் மேடம். உங்கள் வயது என்னம்மா? ஒரு 2-3 வருஷமாவே தும்பல் இருந்துகிட்டே இருக்குதா மேடம். சரிம்மா. உங்கள் வயது என்ன? ஹாஸ்பிட்டல்ல கேட்டதுக்கு சத வரம்பு மாதிரி இருக்கு, ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அது ஆப்ரேஷன் பண்ண முடியாம ஏதாவது பண்ண முடியுங்களா மேடம்? ஓகே, எவ்வளோ நாளாக இருக்குமா? எனக்கு 2-3 வருஷமாவே அடுக்கு தும்பல் டெய்லி அது ரொம்பவே இருக்கு மேடம். வேலையே செய்ய முடியல. சரிம்மா, மூக்கில் சதை வளர்ந்துருக்குன்னும் போது 2 சைடு இருக்கா இல்லை ஒரு சைடு இருக்கான்றதை நேரில் பார்த்து தான் சொல்ல முடியும். அந்த சதை வளர்ச்சி எவ்வளோ அளவுக்கு இருக்குது, எவ்வளோ நாளாக அந்த பாதிப்பு இருக்குன்றதை நேரில் ஒரு முறை டாக்டர் வந்து பார்த்து தான் அது வந்து கணிச்சு சொல்ல முடியும். இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டிலே வந்து அணு தைலம்ட்டு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதில் ஒரு சொட்டு வந்து 2 மூக்குலையுமே வந்து விட்டுட்டு வாங்க. ரெகுலராக அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பாதிப்புகள் ரொம்ப அடுக்கு தும்மல் இருந்துகிட்டே இருக்குது, தலை பாரம் இருக்குது, இது எல்லாமே நாள்பட சைனசைட்டிஸ் இருக்கும்போது இந்த தொந்தரவுகள் எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்கும். ரொம்ப நாள் சைனசைட்டிஸ் இருக்குன்னும் போது நீங்கள் அது கவனம் செலுத்தாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா பிற்காலத்தில் வந்து இது மாதிரி மூக்கில் சதை வளர்ச்சி வந்து வர ஆரம்பிச்சிடும். சீக்கிரமே வந்து நோஸ் பிளாக் ஆகுறது, படுத்துட்டு இருக்கும்போது வந்து மூச்சு திணறல் வர்றது, சில பேருக்கு வந்து மூச்சே வந்து போகாது, ஒரு சைடு படுத்தால் தான் மூச்சு போகுன்ற மாதிரி இருக்கும். எந்த சைடில் வந்து சதை வளர்ச்சி அதிகமாக இருக்கோ அந்த சைடு வந்து மூச்சு போகாது, மூக்கை வந்து ஃபுல்லாகவே பிளாக் பண்ணியிருக்கும். அது நேரில் பார்க்கும்போது தான் வந்து அதற்கான முறையான மருத்துவம் எடுத்துக்கும் போது சீக்கிரமே சரியாகி கொடுத்துரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ. ம், கேட்குதுமா. சேலத்துலேருந்து பேசுறேங்க. சரிம்மா. யாருக்கா கேட்குறீங்க? பாப்பா பேசுறேன். என்ன வயதாகுதுமா? 20 வயசு. 20. உங்கள் கேள்வியை கேட்கலாமா? அம்மா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவுமா உங்களுக்கு? பாப்பா பேசே ஆகலைங்க. சரிங்க. ஒரு வருஷத்துக்கு தான் வருது. என்னம்மா? நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. சரி, மாதம் கரெக்டாக மாதவிடாய் வந்துடுதுங்களா? வரலைங்க. எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் வருதுமா? ஒரு 6 மாதம், 1 வருஷம் ஆகுது. சரி, ப்ளீடிங் அதிகமாக போகுதா இல்லை வந்து சரியான முறையில் வரலையா உங்களுக்கு? ஒரு தடவை வந்துச்சுன்னா அதிகமாகுது. சரிம்மா, சரி, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வர சொல்லுங்கம்மா. வயது கம்மியாக இருக்குன்னும் போது நமக்கு நீர்க்கட்டிகள் ஆரம்பத்திலே வர்றது வந்து இயல்பான விஷயம்தான். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உணவு பழக்கங்கள் எல்லாமே மாறும்போது நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். அதே மாதிரி மைதா சேர்ந்த உணவுகள் நிறைய பப்ஸு சாப்பிட்றாங்க, அதே மாதிரி நூடுல்ஸ் சாப்பிட்றாங்க, பீஸா சாப்பிட்றாங்க. இதெல்லாம் ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது உடம்பு வந்து அதற்கான மாறுபாடை வந்து உடம்புல வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ பெண்களுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கழிவுகள் எல்லாமே வெளியேறது முக்கால்வாசி வந்து கருப்பை மூலமாக தான் வெளியேற ஆரம்பிக்குது. இது சரியான முறையில் வெளியேறாமல் உள்ளே தேக்கம் அடைஞ்சிட்டே இருந்தது அப்படின்னா நாள்பட அந்த கழிவுகள் நம்ம உடம்புல தேங்க அது நம்மளுடைய பாடி சர்க்குலேஷனில் போயிட்டு அதுவே வந்து நமக்கு நிறைய டாக்ஸின்ஸ் ஏற ஆரம்பிச்சிடும். உடம்பு வெயிட்டும் நல்லா நிறைய போட ஆரம்பிச்சிடும். நீர்க்கட்டி இருக்குது அப்படின்னா இதுக்கு ஆரம்பத்திலே கவனம் செலுத்தி அதற்கான முறையான மருத்துவம் வந்து எடுத்துக்கணும். நான் சொன்ன மாதிரி இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு வாங்க. நிறைய வந்து ஆவியில் வேக வச்ச மாதிரியான உணவுகள் வந்து நிறைய எடுத்துகிட்டு வாங்க. சிறுதானியங்கள் உணவில் நிறைய சேர்த்துட்டு வாங்க. சிறுதானிய கஞ்சி, உளுந்து கஞ்சி, வெந்தய கஞ்சி இந்த மாதிரி ரெகுலராக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஆரம்பத்திலே இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள் சின்ன குழந்தைங்களுக்கு 13 வயது 14 வயது குழந்தைங்களுக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆகும்போதே வரக்கூடிய நீர்க்கட்டி இது எல்லாமே படிப்படியாக ஆரம்பத்திலே சரியாயிட்டு வந்துடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர்? என் பேர் பாக்கியலட்சுமி மேடம், பாண்டியில இருந்து பேசுறோம். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு வசந்தாம. உங்க வயது என்னம்மா? என் வயசு 35. 35. உங்க கேள்வியை மட்டும் கேளுங்க. இது எனக்கு மாசம் தலைவலி வரவே மாட்டேது மேடம். 3 மாசத்துக்கு ஒரு தடவை, 4 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் வருது மேடம் எனக்கு. சரிம்மா, ஸ்கேன் ஏதாவது பண்ணி பார்த்துருக்கீங்களாம்மா? இது பண்ணி பார்த்தேன் மேடம். எனக்கு குழந்தையும் இல்லை, கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. நானும் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரிம்மா, கர்ப்பப்பையில் ஏதாவது கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? இது சின்னதா ஒரு கட்டி இருக்கு, நீர் கட்டி மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. சரி. அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ அப்படியே இப்போ தலைக்குள்ள இது 2 மாசத்துக்கு ஒரு தடவை, 3 மாசத்துக்கு ஒரு அந்த மாதிரி தான் மேடம் வருது. எனக்கு தைராய்டு வேற இருக்குது. சரிம்மா, ப்ளீடிங் நிறைய போகுதா உங்களுக்கு பீரியட்ஸ் வந்ததுன்னா? ஆமா மேடம், போன வருஷத்துல ஒரு தொடர்ந்து எனக்கு ஒரு மாசம் ஃபுல்லா ப்ளீடிங் ஆயிட்டே தான் இருந்தது. சரிம்மா. அது அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அப்புறம் டிஎம்எஸ் பண்ண பிறகு அந்த ப்ளீடிங்கே நின்னுது. சரி, இப்பயும் உங்களுக்கு அதே மாதிரி தான் மாதம் இல்ல மேடம், இப்போ அதுல இருந்து எனக்கு ஒரு 2 மாசம் தொடர்ந்து தலைவலி வந்தது. சரி.
அதுக்கப்புறம் சுத்தமா தலை குளிக்கிறது வரவே இல்லை மேடம். 2 மாசத்துக்கு ஒரு தடவை, இப்போ 3 மாசமா தலை குளிக்கிறதே வரல மேடம். ஏஜ் என்னம்மா சொன்னீங்க? 33 மேடம். சரிம்மா, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. பீரியட்ஸ் வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிரும். உடம்பு வெயிட் அதிகமாகவே இருந்தது அப்படின்னா சில பேருக்கு சரியான முறையில் வந்து மாதவிடாய் வராது. இவங்களுக்கு 33 வயது தான் ஆகுதுன்னும் போது 10 வருஷமாகவே வந்து இவங்க வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு, அதாவது குழந்தையின்மைக்கான மருந்து வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா அதுவே வந்து நமக்கு சரியான முறையில் வந்து மாதவிடாய் வந்து அழுக்குகள் எல்லாமே சரியான முறையில் வெளியேறாது. இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வீட்டிலே வெந்தயம் கிடைக்கும் இல்லையா? வெந்தயம் வந்து ஒரு 10 கிராம் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டில் வந்து நாவல் கொட்டையோட பவுடர் 10 கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு ரெண்டையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் ஈவினிங்கில் 2 நேரம் வந்து தேனில் இல்லை தண்ணியில் கலந்து சாப்பிட்டுட்டு வாங்க. வாழைப்பூ வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாமா? வாழைப்பூ வந்து உங்கள் கர்ப்பப்பைக்கு வந்து ரொம்ப நல்லது. கர்ப்பப்பையில் ஏதாவது அழுக்குகள் இருந்தாலும் படிப்படியாக அதை எடுத்துகிட்டு வரும்போது வாரம் 2 முறை வாழைப்பூ வந்து எடுத்துகிட்டு வாங்க. நிறைய அழுக்குகள் வந்து வெளியில் போகிறது, நிறைய ப்ளீடிங் போகிறது, கட்டியாக வந்து ப்ளீடிங் போகிறது, இது எல்லாமே படிப்படியாக நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். உள்ளே ஏதாவது கட்டிகள் இருந்தாலுமே அது நல்லா கரைய ஆரம்பிச்சிடும். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் என் பேர் ரேவதி மேடம். எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்கம்மா? விழுப்புரத்துலேருந்து கால் பண்ணி. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு பெரியம்மாவுக்காக கேட்கணும். அவங்க வயது என்ன? 65 மேம். 65. உங்கள் கேள்வியை கேட்கலாமா? அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவுமா உங்களுக்கு? அவங்களுக்கு ஒரு 4 வருஷமா முடக்குவாதம் இருக்கு மேடம். சரிம்மா. ஆள் ரொம்ப உருகி போயிட்டாங்க மேம். சாப்பிட்டாலும் எதுவுமே செரிக்க மாட்டேங்குது. நாங்களும் நிறைய ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டோம் மேம், எங்கேயும் சரி பண்ணல மேம். சரி, இதுக்காக எவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கம்மா? 3 வருஷமா எடுத்துட்டு இருக்கேன் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? விழுப்புரம் மேடம். சரிம்மா, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் சிறப்பாக முடக்குவாதத்துக்காக பஞ்சகர்மா தெரப்பி வந்து கொடுத்துட்ருக்கோம். முடக்குவாதத்துக்காக சின்ன முட்டிகள்லேருந்து பெரிய முட்டிகள் வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப வலிகள் அதிகமாக இருக்கும். இந்த வலிகள் எல்லாத்துக்குமே குறைக்கிறதுக்காக முதல்ல வீக்கத்தெல்லாம் கம்மி பண்ணுறதுக்காக உள்ளே இருக்க கழிவுகள் எல்லாத்தையும் வெளியில் எடுக்கிறதுக்கு முதல்ல வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த கோலன் ஹைட்ரோதெரப்பின்ற ஒரு சிகிச்சையை எடுத்துகிட்டு கழிவுகள் எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு உள்வீக்கம் எல்லாத்தையுமே நல்லா வற்ற வச்சதுக்கப்புறமா மேல் பக்கமாக நம்ம பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு 5லேருந்து 10 நாள்லேயே நல்லா முழுமையாக சரி பண்ணி கொடுத்துரும். நம்ம டி நகர் ஹபிபுல்லா ரோட்டில் இயங்கிட்டு இருக்க ஆர்ஜேஆர் மருத்துவமனைக்கு ஒரு முறை வந்து நேரில் அழைச்சிட்டு வந்து அவங்கள பார்த்துட்டு என்ன மாதிரியான கண்டிஷனில் இருக்காங்க, எவ்வளோ வந்து ஆர்ஏ ஃபேக்டர், ஏஎஸ்ஓ ரைட்டர் இதெல்லாம் சொல்லுவோம், இதெல்லாம் வந்து என்ன அளவில் வந்து இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கான முறையான மருத்துவம் வந்து உள் மருந்தாகவும் வெளிப்பக்கம் வந்து பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது விரைவிலே வந்து சரியாகி கொடுத்துரும். ஒரு 3-4 மாதங்கள் மட்டும் வந்து உள் மருந்துகள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து முழுமையாகவே சரி பண்ணிட்டு வந்துடலாம் சீக்கிரமாகவே. இப்போதைக்கு வீட்டில் வந்து மேல் பக்கமாக வந்து 10 மருந்து வந்து போட்டுட்டு வாங்க. நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் பண்ணிட்டு வாங்க. முருங்கை இலை கிடச்சிது அப்படின்னா அதை வந்து நல்லா ஒரு ஆமணக்கு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அது மேல் பக்கமாக எல்லா வீக்கத்துலேயுமே மேலே வந்து 10 மாதிரி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து வீக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப வலிகள் ஜாஸ்தி இருந்தது அப்படின்னா நம்ம மருத்துவமனைக்கு ஒரு முறை நேரில் வந்து பார்த்துட்டு சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கங்கம்மா, நாகர்கோவில்ல இருந்து லதா பேசுறேன்மா. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக என்னம்மா கேட்கணும். உங்க வயது என்னம்மா? 35. சரி, உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கங்கம்மா. அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? என் பேர் லதாங்க. எனக்கு வந்து காலையில எந்திரிச்சோடனே பாத்தீங்கன்னா தும்மல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்கம்மா. சரிம்மா. ஒரு தலைக்கு வந்து குளிச்சிட்டோம்னா ரொம்ப ரன்னிங் நோஸ் அந்த மாதிரி இருக்குது. ஹெட்டேக்கும் வந்துருதுமா. ஒரு 3 வருஷமா இந்த தொந்தரவுனால ரொம்ப கஷ்டப்படுறேம்மா. சரி, அடிக்கடி தலையில தண்ணி ஊற்றுவீங்களாம்மா? ஆமாம்மா. ஆமாம்மா. சரிம்மா. சரி, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உள்ளே இருக்க நீர் எல்லாமே நல்லா வெளியில் வந்துடும். சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமே சால்வ் ஆகிட்டு வந்துடும். உங்களுக்கு வந்து நொச்சி இலைகள் கிடச்சிது அப்படின்னா ஒரு 5-6 இலைகள் வந்து நல்லா எடுத்துட்டு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயில் நல்லா அப்பளம் பொரிக்கிற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெயை வச்சு நீங்கள் தலைக்கு ஆயில் வச்சு குளிச்சுட்டு வாங்க. அந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய நீர் எல்லாமே படிப்படியாக அது வந்து நல்லா வாங்கிடும். அது ரெகுலராக யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். அடுக்கு தும்மல் வந்து இருக்கிறது, மூக்கில் நீர் வடிகிறது, இந்த பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். சுக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு வந்து நெத்தியில் வந்து மேல் பக்கமாக 10 மாதிரி போட்டுட்டு வாங்க. அதுவுமே நல்லா உள்ளே இருக்கக்கூடிய அலர்ஜி, உள்ள நீர் கோர்த்துருக்கிறது எல்லாமே நல்லாவே வலிச்சு எடுத்துரும். தொடர்ந்து இதை பண்ணிவிட்டு ரொம்ப பாதிப்புகள் அதிகமாக இருந்தது, உங்களுக்கு தலை பாரம் வந்து குறையவே இல்லை, கீழே குனிஞ்சாலே தலை பாரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம மருத்துவமனைக்கு வந்துட்டு ரெகுலராக ஒரு 2 மாதங்கள் 3 மாதங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா நாள்பட இருக்கக்கூடிய சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் கூட விரைவிலே சரியாகிட்டு வந்துடும். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் கடலூர்ல இருந்து கீதா பேசுறேன் மேடம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? அம்மாவுக்காக. அம்மாவோட வயது என்னம்மா?
நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குதுமா. அம்மாவோட வயது என்ன? 45. 45. உங்க கேள்வியை மட்டும் கேளுங்க. அம்மா சொல்லுங்க, அவங்களுக்கு என்ன டிஸ்க் தொந்தரவு? ப்ராப்ளம் சொல்லிருக்காங்க மேம். சரிம்மா. 1 இயரா பிரைவேட்ல பாத்துட்டு இருந்தேன் மேம். அப்ப வந்து செர்பல்ல பார்க்கலான்னு கேட்கலான்ட்டு ஃபோன் பண்ணேன். எந்த டிஸ்க்லம்மா ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு? அவங்களுக்கு இடுப்புல மேம். சரி, என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்கம்மா அவங்க? அம்மா இப்ப வீட்டுல தான் மேம் இருக்காங்க. வீட்டு வேலை பாக்குறதுக்கே எந்திரிச்சு உட்கார முடியல அப்படின்லாம் சொல்றாங்க மேம். சரிம்மா, இடுப்புல இருக்க வலி காலுக்கு பரவுதா? மேம் இடுப்புல வலி வந்து கால் வரைக்கும் பரவுதா இல்ல இடுப்புல மட்டும்? ஆமாங்க மேம். ஒரு கையும் ஒரு காலும் ஒரு மாதிரி மரத்து போனது மாதிரி ஆயிருது மேம். எரிச்சல் ஆகுதுங்கிறாங்க, வீங்கி இருக்குன்னு சொல்றாங்க மேம். சரிம்மா, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த மதப்பாக இருக்கிறது வலிகள் எல்லாமே படிப்படியாக நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காராமல் வந்து பார்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து அரை மணி நேரம் உட்காந்தாங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வந்து வேறு ஏதாவது எக்ஸசைஸ் செய்கிறது இல்லை நடந்து கொடுக்கறது, அந்த மாதிரியான வேலைகள் வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி செய்ய ஆரம்பிக்கணும். நிறைய வெயிட் வந்து தூக்கக்கூடாதும்மா. ரொம்ப ரெகுலராக வெயிட் வந்து தூக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த பாதிப்புகளே வந்து நம்ம முதுகெலும்பை வந்து பாதிக்க ஆரம்பிச்சிடும். சீக்கிரமே வந்து டிஸ்க் பல்ஜ் ஆகிறது, ப்ரொலாப்ஸ் ஆகிறது, தேய்மானம் ஆகிறது, இதெல்லாம் படிப்படியாக வந்து வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வந்து ரெகுலராக தரையில் படுக்கிற மாதிரி பாருங்கள். பெட்டு யூஸ் பண்ண வேண்டாம். நான் சொன்ன மாதிரி கால்களுக்கு வந்து தலகாணி உயர்த்தி வச்சு படுத்துட்டு வாங்க. ஒரு எண்ணெய் வந்து நான் சொல்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில். அந்த ஆயிலை வந்து கீழ் பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக தேய்ச்சி, காலில் இருந்தாலும் கையிலையாக இருந்தாலும் கீழே விரல் நுனியிலேருந்து கீழே மேல் பக்கமாக தேய்ச்சி மசாஜ் மாதிரி பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், ஆமணக்கு எண்ணெய், அது 3மே வந்து முக்கூட்டு எண்ணெய்னு சொல்லுவோம். இந்த 3 எண்ணெயுமே நல்லா ஈக்குவல் அமௌண்ட்டில் வந்து நான் எடுத்து வச்சுட்டு அதை வந்து நல்லா ஒன்றா கலந்துட்டு மைல்டாக ஹீட் பண்ணிவிட்டு வலிகள் இருக்கக்கூடிய அந்த மதப்பாக இருக்குது பார்த்திங்களா, அந்த கால்களுக்கு கீழேருந்து மேல் பக்கமாக தேய்ச்சி மசாஜ் மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கீழே போகக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து சரியான முறையில் வந்து போகலைன்னா அந்த மாதிரி இருக்கும். அந்த ரத்த ஓட்டம் வந்து உங்களுக்கு சீராக போக ஆரம்பிச்சிது அப்படின்னாலே நல்ல வலிகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். முதுகு பக்கத்தில் எந்த இடத்துல வலிகள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து தவிடு இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா வறுத்துட்டு அதை ஒற்றடை மாதிரி கொடுத்துட்டு வரலாம். இது பண்ணும்போதே உங்களுக்கு வலிகள் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப நாள் பாதிப்புகள் இருக்குன்னும் போது எலும்புகள் தேய்மானம் அடைஞ்சிருக்கும். இதுக்கு கொஞ்சம் உள்பக்கமாக மருந்துகள் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப நல்லது. நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் எலும்பு தேய்மானத்துக்காக, இடுப்பு வலிகளுக்காக, லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக தொடர்ச்சியாக மருந்துகள் கொடுத்து சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது ஒரு 2 மாதங்கள் 3 மாதங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்ல வலிகளில் வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? நான் தஞ்சாவூர்லேருந்து வித்யா பேசுகிறேன் மேடம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எங்களுக்காண்டி. உங்கள் வயது என்னம்மா? 28. சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாம். நான் மூலத்துக்காண்டி கேட்கணும்மா. சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவுமா உங்களுக்கு? எங்களுக்கு வந்து ஒரு 6 மாசமாவே ஆசன வாயில கட்டி மாதிரி வருது மேடம். சரிம்மா. அது வந்து போகுது, அப்புறம் மறுபடியும் வருது, சுருங்குது, அப்புறம் கொப்பளமா ஆகுது. சரி, அது தொடும்போது வலி உங்களுக்கு இருக்குங்களா? ஆமாம் மேடம். மோஷன் போகும்போது ப்ளீடிங் ஏதாவது ஆகுதாம்மா? ப்ளீடிங்லாம் வர்றது இல்லை மேடம், ஆனால் அந்த வலி வந்து இருக்குது. சரி, எவ்வளோ நாளாக இருக்குன்னு சொன்னீங்க? இப்போ 6 மாத காலமாக இருக்குது. சரிம்மா, சரி, நான் சொல்கிற மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்கம்மா. உடல் வந்து சூடு அதிகமாக இருந்தது அப்படின்னா சில பேருக்கு வந்து ஆரம்பத்திலே மோஷன் போகும்போது எரிச்சலாகவே போகும். அதை கண்டுக்காமல் அவங்க ரெகுலராக இதே பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா மோஷன் டைட்னஸ் வர ஆரம்பித்து அதுவே வந்து உள்ள ஆசன வாய்க்குள்ளே வெடிப்பு வர ஆரம்பிக்கும். அது மூலமாக வந்து ரத்தம் வர ஆரம்பித்து நாள்பட இருந்தது அப்படின்னா அது வந்து பைல்ஸாக வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு நம்ம ஆரம்பத்திலே உடல் சூடாகாமல் வந்து ரெகுலராக சூடை கம்மி பண்ணக்கூடிய உணவுகள் வந்து நிறைய எடுத்துகிட்டே வரணும். கற்றாழை இருக்குது பார்த்திங்களா, அதோட ஜெல்லு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மோரில் கலந்து ரெகுலராக காலையில் வெறும் வயிற்றில் வந்து குடிச்சிட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த பிடிக்கருணை இருக்குது பார்த்திங்களா, பிடிக்கருணை வந்து ரெகுலராக உணவில் வந்து எடுத்துகிட்டு வாங்க. இது வந்து பைல்ஸ் ப்ராப்ளம்க்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி துத்தி இலைன்னு சொல்லக்கூடிய துத்தி கீரை உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அந்த கீரை வந்து நல்லெண்ணெயில் வதக்கிட்டு ரெகுலராக அதை சாப்பிட்டுட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா ஆசன வாயில் வந்து அதை வச்சு வந்து கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய ஸ்வெல்லிங், உள் வீக்கம் இருந்தாலுமே உள்ளே ஏதாவது ப்ளீடிங் இருந்தாலும் படிப்படியாக சரியாயிட்டு வந்துருமா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ம் ஓகே, எந்த ஊர்லேருந்துமா? ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? அவங்க வயது என்னம்மா? 27. ஓகே, உங்கள் கேள்வியை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. என்னம்மா? குழந்தை பிறந்து இறந்துருக்கு. ஓகே, அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் பேபி உங்களுக்கு ஃபார்ம் ஆகவே இல்லை. ஓகே. எவ்வளோ வருஷம் ஆகுதுமா? ஒரு 3 இயர்ஸ் இருக்கும் மேம். பீரியட்ஸ் ரெகுலராக வருதுங்களா? ரெகுலரா வருது. பட் ஆனா பீரியட் ஃப்ளோ இல்லைன்றாங்க. சரிம்மா. எத்தனை நாள் இருக்கும் உங்களுக்கு ஃப்ளோ? ஃப்ளோ அவங்களுக்கு ஒரு 3 டேஸ் இருக்கும் மேம். ஆனா ஃப்ளோ இல்லை, ஒரு லைட்டா ப்ளீடிங் மாரி தான் இருக்குன்றாங்க. லைட்டாக ஸ்பாட்டிங் மட்டும்தான் இருக்குது, ப்ளீடிங் சரியான முறையில் வந்து ஆகலை. சரி, நான் சொல்கிற மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ப்ளீடிங் வந்து நார்மலாக ஆகிடும். உள்ளே இருக்கக்கூடிய கருமுட்டையுமே வந்து நல்ல நார்மலுக்கு வந்து சைஸில் வளர்ந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் கருஞ்சீரகம், வெந்தயம், அதே மாதிரி கொஞ்சம் வந்து சுக்கு, இது 3யுமே நல்லா ஈக்குவல் அமௌண்ட்டில் வந்து நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுட்டு ரெகுலராக வீட்டில் வச்சுக்கோங்க. இதில் டெய்லியும் காலையில் ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்து தேனில் குழச்சி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து கருமுட்டை வந்து தேங்காது. சில பேருக்கு என்ன ஆகும்னா, நல்ல வளர்ச்சி அடைந்த கருமுட்டை வந்து ப்ராசஸ் ஆகி வெளியில் வராது. வெளியில் வரலைனாலே உள்ள வளர்ச்சி அடைந்த கருமுட்டை ரொம்ப நாள் இருந்தது அப்படின்னா நாள்பட அது மாதம் மாதம் வளரக்கூடிய கருமுட்டை தான் நமக்கு வந்து பிசிஓடியாக அந்த நீர்க்கட்டியாக வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அந்த கருமுட்டையெல்லாம் இந்த மருந்து சாப்பிட ஆரம்பித்த முதல் நாள்லேருந்தே உங்களுக்கு நல்லாவே முதிர்ந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். சீக்கிரமே வந்து குழந்தை ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே உண்டாக ஆரம்பிச்சிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஸோ டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் சைனசிட்டிஸ்க்கான காரணம் என்ன, அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத சொன்னீங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. நேர்கள் கேட்டு அவங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் எளிமையான மருத்துவ குறிப்புகள் எங்களுக்காக கொடுத்தீங்க. மிக்க நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.